அவ ஏன் படிக்க மாட்டேங்கிறா? காசை பத்தி யோசிக்கிறாளா? காசுலாம் பிரச்சனை இல்லைம்மா. ஆனால் எக்ஸாமில் அவளுக்கு 50 மார்க் மேலே எடுக்கணும்ல, அதான் கஷ்டமே. அவளும் அவள் போகிற நிலைமையும் பார்த்தா கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடுவான்னு தான் நினைக்கிறேன். நேற்று அவள் கணக்கு நோட்டு எடுத்து பார்க்குறேன், எனக்கு சுத்தமாக புரியலம்மா. முன்னெல்லாம் கொஞ்சமாச்சும் புரிஞ்சுது, இப்போ எல்லாமே இங்கிலீஷ் டைப்பில் இருக்குது. எனக்கு புரிஞ்சுதுன்னா நானே அவளுக்கு கற்றுக் கொடுத்துருவேன். ஆனால் எனக்கு மேக்ஸு சுத்தமாக வராது. சட்டியில் இருந்தால் தானே அகப்பையில் வரும். அப்படின்னா அது ஒரு பழமொழிமா. உனக்கு மறுபடியும் படிக்க சான்ஸ் கிடைச்சா நீங்கள் கற்றுக் கொடுக்க போகிறீங்களா? எனக்கும் ஒரு நிலைமை தான். மேத்ஸ் சுத்தமாக வராது. எங்கம்மா, பின்னாடி சனி முன்னாடி ராகு கேதுன்னு கெட்ட சகுனமாக என்னை சுற்றி சுற்றி அடிக்குது. கடவுளே. நீ ஸ்கூலுக்கு போறியா? ஆ, ஸ்கூலுக்கு போறியா? ஆமாம்மா, நம்ம 2 பேரும் போகலாமே. ஸ்கூலுக்கு போய் ஜாலியாக டீச்சர் எல்லாம் கலாய்ப்போம். விளையாட்டுக்கு சொல்ல, சீரியஸாக கேட்குறேன். போறியா? நான் ஸ்கூலுக்கு போய் என்னம்மா பண்ண போகிறேன்? ஊர்கா போடு. படி. அப்படியே அவளையும் படிக்க வை. இல்லை இல்லை, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. என்னம்மா இது, என்ன சினிமா நினைக்கிறீங்களா? வாழ்க்கைமா. அப்புறம் இந்த அழறது புலம்புறது இதெல்லாம் எதுக்கா? வளர்த்துக்கு யாருக்கும் காசு கொடுக்க தேவையில்லைல்ல. அப்படியே இருந்தாலும் என்ன யாருமா இந்த வயசுல ஸ்கூல்ல சேர்த்துக்க போறாங்க? அதை பத்தி நீ கவலைப்படாத. நீ ஸ்கூலுக்கு போறியா? சாந்தி, சீக்கிரமா வா. இந்த வயசுல ஸ்கூலுக்கு போறதெல்லாம் ரொம்ப அசிங்கமா இருக்குமா. அப்ப அபி வேலைக்காரியானா அது அசிங்கமா இருக்காதா? ம் ம் ம். ஸ்கூல் முடியறதுக்கு மத்தியானம். அப்படின்னா மாவு கடைக்கு 1 மணி நேரம் லேட் ஆகும். அப்புறம் மீன் கடை, அங்கேயும் கண்டிப்பாக 1 மணி நேரம் லேட் ஆகும். அங்கே என்ன கண்டிப்பாக மீன் வெட்டுற மாதிரி வெட்டிருவாங்க. எத்தனை பின்ன போடுற? சாந்தி, எப்படி இருக்க? அம்மா, நான் இப்போ ஸ்கூலுக்கு போனேன்னா யூனிஃபார்மு புக்கு பேக்கு போயிட்டு வர செலவுன்னு நான் இன்னும் கஷ்டப்படணும் காசுக்காக. வந்துட்டேன். விண்டோஸ் டோர்ஸ் எல்லாம் லாக் பண்ணிட்டு போ, மறக்காத. மா, எதுனா பிரச்சனையா? ஏன்? இல்ல, ஏதாவது சொல்லிட்டே இருப்பியே, வீடு சைலண்டா இருக்கா, அதான் கேட்டேன். அம்மா, நம்ம எங்க போயின்னு இருக்கோம்? கொஞ்சம் பொறு. அபியோட ஸ்கூலா? ம். என்னம்மா எங்க கூட்டின்னு வந்திருக்கீங்க? சென்னையில வேற எத்தனையோ ஸ்கூல் இருக்குல்லம்மா. எனக்கு என்னமோ நீ அபி ஸ்கூல்லே ஜாயின் பண்றது சரின்னு படுது. வா. அம்மா மாமா, ஐயோ வேணாம்மா, அபிக்கு தெரிஞ்சா என்ன கொலை பண்ணிடுவா. வாங்கம்மா போயிடலாம். இது பாரு, பிரைவேட் ஸ்கூல்ல ஃபீஸ் ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்ல, நீ அவ ஸ்கூல்ல அவ கிளாஸ்ல படிச்சேன்னா அவ கரெக்டா இருப்பா. அவளோட பிரச்சனை என்னன்னு புரியும். சரியா? வா. அது சரிதான், ஆனா எனக்கு ரொம்ப. அம்மா, அம்மா, இங்க நம்ம யாரை பார்க்க போறோம்? ஹெட் மாஸ்டர். வா. டாக்டர்மா வணக்கம். வணக்கம். கரெக்ட். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? யார் ஸ்டூடெண்ட் அவங்க மட்டும் வர சொல்லியிருந்தா போதுமே. இல்ல, அது ஒரு சின்ன இக்கட்டான நிலைமை. அதெல்லாம் ஒரு பிரச்சனையே கிடையாது. நீங்கள் ஸ்டூடெண்ட்டை கூப்பிடுங்க, நான் பேசுகிறேன். யாரு? ஸ்டூடெண்ட். சாந்தி, சாந்தி இங்க வாமா. இதான் சாந்தி. உன்னோட சர்நேம் என்ன? முழு பேர் என்ன? ஜி சாந்தி கோபால். சாந்தி கோபால். ஆ, வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஆமாம், உங்கள் குழந்தைக்கு தான் அட்மிஷனா? எந்த ஸ்டாண்டர்ட்? 10th ஸ்டாண்டர்டில். 10th ஸ்டாண்டர்ட்லையா? 10th ஸ்டாண்டர்ட் அது போர்டு எக்ஸாம்ஸ், அதனால.
9th எங்கே படித்தாங்க? 9th அரசு உயர்நிலைப் பள்ளி பல்லாவரம், காஞ்சிபுரம் மாவட்டம்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆச்சு. இருக்கட்டும், உட்காருங்க. என்னால் நான் எல்லா உதவியும் நான் செய்கிறேன். அம்மா, உங்கள் பையனுக்கா பொண்ணுக்கா? பையனுக்கும் இல்லை பொண்ணுக்கும் இல்லை. பின்ன அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இவங்களுக்கா? ஆமாம். இங்க 10th ஸ்டாண்டர்ட்ல அட்மிஷன் இவளுக்கு தான் வேணும். இந்த ஸ்கூல்ல படிக்கணுமா? ஆமா. 10th ஸ்டாண்டர்ட்? ஆமா. சின்ன பசங்களோட சேர்ந்து? ஆமா ரங்கநாதன் சார். அது முடியாத காரியம். ஏன்? அதைத்தான் நானும் கேட்குறேன். பெரியவங்க படிக்கிறதுக்கு தான் நிறைய ஸ்கூல் இருக்கே, இவங்க அங்கே படிக்கலாமே. நான் இவங்களுக்கு உதவி செய்கிறேன். இல்ல இவங்க இங்க தான் படிக்கணும். இந்த ஸ்கூல்ல தான் படிக்கணும்னு சொல்ற அளவுக்கு இங்க என்ன ஸ்பெஷல்? அபி? அபிநயா கோபால், அவ என்னோட பொண்ணு. ஓ, இந்த 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்க ஒரு பீஸ் போன பல்பு மக்கு. அதுக்கு படிப்பு வராது மேடம், என்னாலே முடியல. தெரியும் சார், ஆனா என்ன பண்றது, நான் அவளோட அம்மா. குழந்தைங்க என்னதான் பீஸ் போன பல்பா இருந்தாலும் அம்மாவால குறைச்சி பாசம் வைக்க முடியாதே. என்னால நம்பிக்கையும் விட முடியாது சார். டியூஷன் சென்டர்லாம் ரொம்ப காசு கேட்குறாங்க. அது மட்டும் இல்லை, மக்கு பசங்களை அவங்களும் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. அதனால தான் நானே ஸ்கூலுக்கு வந்து படித்து அவளுக்கு சொல்லிக் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் ஒரு மக்கு பசங்களாச்சும் கம்மியாகவும் இல்லை சார். நான் அவளோட அம்மான்னு யார்ட்டையும் சொல்ல மாட்டேன், அந்த மாதிரி காமிச்சுக்கவும் மாட்டேன். சத்தியமாக சொல்கிறேன் சார். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் தாட்ஸ். உங்கள் எமோஷன் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் மேடம், இது கவர்மெண்ட் ரூல்ஸ். ரங்கநாதன், இது உங்கள் இன்டர்வியூ தானே? உங்கள் ஃபோட்டோலாம் போட்டு? எஸ் மேடம், கொஞ்ச நாள் முன்னாடி எடுத்தது. உங்கள் அரசாங்கமும் இதே தான் சொல்லுது. பெண்களுடைய கல்வியில தான் நாட்டுடைய முன்னேற்றமே இருக்குன்னு. ஆமாம். ஆமால, அப்புறம் என்ன, இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்து பண்ண வேண்டியது தானே? பண்ணலாமே. குட். ஆனால் மேடம், என்னோட ஹையர் அஃபீஷியல்ஸை பேசி தான் நான் முடிவெடுக்க முடியும். நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிட்டுமா? உங்க ஆஃபீஸ் உங்க ஃபோன் பண்ணிக்கிங்க. கட் பண்ண மாட்டீங்களா? இல்ல. இல்ல எல்லாம் நல்லபடியா நடந்தது. ஹெட் மாஸ்டருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. சரி சரி, நான் வந்து டீட்டெயிலா சொல்றேன். பாய். என்னாச்சு? அபி என்ன சொல்ல போறாளோ? உன்கிட்ட பைத்தியமா? உன் புத்தி மலிக்கு போயிடுச்சா என்ன? என்னை பத்தி கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? என் ஃப்ரெண்ட்ஸ்ல என்ன எப்படி கிண்டல் பண்ணுவாங்கன்னு. அந்த ஹெட் மாஸ்டர் உன்னை எப்படி ஸ்கூல்ல சேர்த்தாரு? அது என்ன ஒரு ஸ்கூலா? இந்த பாருமா, நீ மட்டும் ஸ்கூல்ல ஜாயின் பண்ண, அப்ப நான் ஸ்கூல்ல விட்டு நின்றுவேன். உனக்கு யார் இந்த வீணா போன ஐடியாவை கொடுத்தது? இப்போ என்ன? நான் படிக்கணும், அவ்வளோதானே. நான் படிக்கிறேன். நான் நெக்ஸ்ட் மேக்ஸ் டெஸ்ட்ல நல்ல மார்க் வாங்குறேன். ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராத. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்னை பார்த்து சிரிப்பாங்க, என்னை பார்த்து அப்புறம் கலாய்ப்பாங்க. ப்ளீஸ்மா, ஸ்கூலுக்கு வராதம்மா, ப்ளீஸ். சரி, வரமாட்டேன். நான் டிவி பார்க்கல, வெளில விளையாடவும் போக மாட்டேன். நான் இனிமே ஃபுல்லாக படிக்கிறேன். நான் படிக்க போகிறேன். இப்போவே நான் படிக்க போகிறேன். போ, போய் படி. நான் போகிறேன். நான் போய் இப்போவே படிக்க போகிறேன். கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா? நினைப்பது நடந்திடும் நேரமும் கைகளில் பலன் தருமா? நடந்ததை நினைத்தால் துயரம் அது விடியாது. நினைப்பதனாலே முடிவும் மாறி போகாது. கனவுகள் பலித்திடும் காலமும் நமக்கென கனிந்திடுமா?
பலன் தருமோ? யாரை தேடுற? பெட்டர் லேட் தென் நெவர் அப்படின்ற ஒரு பழமொழியை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதை நீங்கள் இன்னைக்கு நேரில் பார்க்க போகிறீங்க. உள்ள வாங்க. கம். யாரது? இவங்க உங்களோட புது கிளாஸ்மேட். சாந்தி கோபால். ஆமா சார். சாந்தி கோபால், இவங்களுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல? பண்ணுவோம் சார். நீங்க குதிரையா இருக்க போறீங்களா, கழுதையா இருக்க போறீங்களா? ப்ளீஸ் டேக் யூ சீட். இந்த வயசுல லேடிஸ் எல்லாம் வீட்டு வேலை பார்ப்பாங்க. இவங்க என்னன்னா படிக்க வந்திருக்காங்க. இங்கிலீஷ், மேக்ஸ், தமிழ். ஆண்டி தள்ளி உட்காருங்க ஆண்டி, போர்டு தெரியல. ஏய், இங்க உட்காருங்க. அபி, இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? நான் உனக்காக எவ்வளவு நேரமா காத்து நிற்க தெரியுமா? நான் எங்க போனா உனக்கு என்ன? அபி, உன் நல்லதுக்காக தானமா அம்மா இதெல்லாம் பண்ற. அதையே நீ புரிஞ்சுக்க மாட்ற. ஓ, வந்துட்டியா? ஆமா, ஸ்கூலுக்கு போனல? சோ எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல்? ஆட போங்கம்மா, அதை ஏமா கேக்குறீங்க? எல்லா பசங்களும் என்ன பார்த்து முறைக்கிறாங்க, கிண்டல் பண்ணி வேற சிரிக்கிறாங்க. நான் ஏதோ திருடி மாதிரி என்னைய உத்து உத்து பார்த்துனுக்குறாங்க. என் வாழ்க்கையில இவ்வளோ அசிங்கப்பட்டது கிடையாது. அது இருக்கட்டும், பாடம் ஏறுதா இல்லையா? எல்லா சப்ஜெக்டும் ஓகே தான், ஆனா இந்த மேக்ஸ் தான். இந்த மேக்ஸை கண்டுபிடிச்ச மட்டும் என் கையில கச்சான்னு வைங்க, செத்தம். மண்டையில ஏற மாட்டுதுமா. இந்த மேக்ஸ் கிளாஸ்ல மட்டும் உட்காந்தா கிளாஸ் முடியவே மாட்டுது. எனக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப புரியுது அபியே இப்படி இருக்கான்னு. நீங்க வேற. அவ என்ன திரும்பி கூட பார்க்கல. அவ பக்கத்துல போறதுக்கே எனக்கு பயமா இருக்கு. இதுல யார் யாருக்கு அம்மானே புரியல. உனக்கு மேக்ஸ் ரொம்ப ஈஸியா? மேக்ஸ் எனக்கு ஈஸி இல்லை, அது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். விக்கி, நீ சொல்லு. எனக்கு புரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்றேன் சார். அதுக்கு நிறைய உழைக்கணும். உழைக்கிறதா உன் உடம்புக்கு ஆகாத. நீ மெட்ரிக்ல ஹிட்ரிக் அடிக்க போறவ.